அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்மொழிந்த அமைதி திட்டத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நிராகரித்த நிலையில் அதை ஒப்புக்கொள்ள கெடு விதித்துள்ளார் டிரம்ப். இதனால் பதற்றம் அதிகரித்துள்ளது. உக்ரைனுக்கான அமைதி திட்டத்தை ஒப்புக்கொள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் ரஷ்யாவிற்கு தங்கள் நிலத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதையடுத்து கிறிஸ்துமஸ் பண்டிகை வரை கெடு விதித்துள்ளார் டிரம்ப். இதனால் அடுத்து என்ன ஆகுமோ என்ற பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே ஆண்டு கணக்கில் போர் தொடர்ந்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார். இதற்காக அமெரிக்கா பரிந்துரைத்த 28 அம்ச அமைதி திட்டத்தில் ரஷ்யாவுக்கு சாதகமான அம்சங்கள் இருப்பதாக கூறி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து புகார் கூறினார். இதனைத் தொடர்ந்து திருத்தப்பட்ட புதிய திட்டத்தை அமெரிக்கா வழங்கியது. அது குறித்து பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் பிரதிநிதிகள் அதை ஏற்றுக்கொண்டதாக டிரம்ப் கூறும் நிலையில் ஜெலன்ஸ்கி இன்னும் எந்த பதிலும் அளிக்காமல் இருக்கிறார். அதே நேரம் உக்ரைன் இந்த அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அதிபர் டிரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் அது குறித்து பேசியுள்ள உக்ரைன் அதிபர், ரஷ்யா எங்களிடம் நிலத்தை விட்டுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி வருகிறது. நாங்கள் ரஷ்யாவிற்கு நிலத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம். நாங்கள் எதையும் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. அதற்காகவே நாங்கள் போராடி வருகிறோம் என கூறியுள்ளார். இதனிடையே தாங்கள் வழங்கிய அமைதி திட்டத்தை உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரை அதிபர் டிரம்ப் கெடு விதித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதனால் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை ஜெலன்ஸ்கி இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் முழு போர் ஏற்பட்டு மேற்கத்திய நாடுகளின் ஒற்றுமை பாதிக்கப்படுமோ என்று ஐரோப்பிய தலைவர்கள் அஞ்சுவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஜெலன்ஸ்கி மீது குற்றம் சாட்டியுள்ள டிரம்ப் உக்ரைன் பிரதிநிதிகள் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்பதாகவும் ஜெலன்ஸ்கி இன்னும் ஒப்பந்தத்தை படித்து பார்க்கவே இல்லை, அதனால் அதை படிக்க அவர் முதலில் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்நிலையில் தற்போது அவர் கெடுவையும் விதித்திருப்பதால் உலக அளவில் என்ன நடக்குமோ என்ற பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் உக்ரைனில் தேர்தல் நடத்த அமெரிக்கா வலியுறுத்தி வரும் நிலையில் இது குறித்து பேசிய ஜெலன்ஸ்கி, தேர்தலுக்கு நான் தயாராகவே இருக்கிறேன். ஆனால் தேர்தல் நடைபெற அமெரிக்காவின் உதவி தேவையாக உள்ளது. ஐரோப்பிய நாடுகளும் கூட இதற்கு உதவ வேண்டும். போர்க்காலத்தில் பாதுகாப்பாக வாக்குப்பதிவு நடத்த நட்பு நாடுகள் உத்தரவாதம் அளிக்க முன்வருகிறார்கள் என்றால் 60 முதல் 90 நாட்களில் தேர்தலை நடத்த உக்ரைன் தயாராக உள்ளது என்று கூறினார். உக்ரைனில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக 2 விஷயங்களில் தெளிவு வேண்டும். முதலில் பாதுகாப்பு விஷயம். ராக்கெட் ஏவுகணை தாக்குதலின் போது அதனை எப்படி நடத்துவது என்பது. மற்றொன்று எங்களுடைய ராணுவ வீரர்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்றார். அதனால் பாதுகாப்பான உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் உக்ரைனில் தேர்தலை நடத்த தயார் என்று அவர் கூறினார்.